பாஸ் பாஸ் இங்க வாங்க. என்ன பாஸ்? என்ன பாஸ் உள்ள ஏதோ தேடிட்டு இருக்காங்க? சைஸ் மெஷர் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சில்லுனே இல்ல. அது ஆன்லயே இல்ல மேடம். ஏன் கரண்ட் இல்லையா? இத ஒன்ன புக் பண்ணிடலாமா? 4 வேணும். 4? ஈச் பீஸ் 75,000 வரும் மேடம். வரட்டுமே, அதுக்கு என்ன? பாஸ் ஜூஸ். மேடம் மேடம் ஜூஸ். ரொம்ப தாகமா இருக்கும் போல. மேடம் வேற என்ன பாக்குறீங்க மேடம்? டிவி இருக்கா? இருக்கு மேடம், வாங்க பார்க்கலாம் வாங்க. நீங்க எத்தனை இன்ச்சஸ் பாக்குறீங்க? பெரிய டிவி. இங்க பாருங்க, இது பெரிய டிவி 55 இன்ச்சஸ். இதுல எல்லா படமும் வருமா? இதுல எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ரஜினிகாந்த் படம் வருமா? வரும் மேடம். அப்ப ஓகே. இதுல எத்தனை பீஸ் மேடம் வேணும்? 10. என்னது 10? ஏன் 10 இல்லையா? இருக்கு மேடம், ஸ்டாக் எல்லாம் இருக்கு. நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போயிடலாம். 4 ஃப்ரிட்ஜ், 10 டிவி, பெரிய கஸ்டமர். வேற என்ன மேடம் வேணும்? வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, வேற ஜூஸ் எதுவும் வேணாம். அது இல்ல மேடம், ப்ராடக்ட் வேற என்ன வேணும்னு கேட்டேன். அவ்வளவுதான். அப்போ பில் பண்ணிடலாமா? அப்ப இன்னும் பண்ணலையா? இதோ பண்ணிடுறேன் மேடம். ப்ரோ 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 சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. டோட்டலா 5 lakhs வந்திருக்கு. சூப்பர் ப்ரோ, ஒரே நாள்ல இவ்வளவு லாபம். இன்னைக்கு வெரி லக்கி டே உனக்கு. சரி, அவங்க கிட்ட போய் கேஷா கார்டன் கேட்டு. ஓகே பாஸ். எங்க ஆளையே காணோம். எங்க இருக்காங்க? போயிட்டாங்களா? பாஸ் அவங்கள காணோம் பாஸ். வேற ஏதாவது ப்ராடக்ட் பாத்துக்கிட்டு இருக்க போறாங்க. இல்ல பாஸ், எங்கேயுமே இல்ல. எங்க போனாங்க? ப்ரோ வேற ஏதாவது கடைக்கு போயிருப்பாங்க ப்ரோ. இருக்கும் பாஸ், ஆப்போசிட் கடையில நிறைய ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. உடனே போய் பாருங்க. ப்ரோ உடனே பாக்குறதுனா எங்க போய் பாக்குறது? போங்க ப்ரோ, பக்கத்துல எங்க இருப்பாங்க, போய் பாருங்க போங்க. பராபரோ. ஐயோ கிடைக்கலையே, எங்க போனாலும் தெரியல. மேடம் முட்டு சந்து. மேடம் அது உங்க பொண்ணு தானே? ஆமா கனகா. மா மா பொண்ணே பொண்ணே நில்லு. மேடம் கனகா கனகா நில்லு. இரு கனகா. மா மா நில்லு 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 நில்லுமா. எங்க போனே நீ? வா போலாம். நான் வரல. மா 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 நில்லு. ஏன் இப்படி பண்ற? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? வந்து கார்ல உட்கார் வா. நான் வரல. மா இல்லம்மா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா கார்ல ஏறி உட்காரு, கார்ல போலாமா? நான் வர மாட்டேன். நான் ஜூஸ் கேட்டா நீ வாங்கி குடுக்கலல, ஆனா நான் போய் குடிச்சிட்டேன். நீ மா அடுத்து நம்ம ஜூஸ் கடைக்கு தான் போறோம், வா போலாம். நிஜமாவா? ஆமாமா, பக்கத்துல ஒரு சூப்பரான ஜூஸ் கடை இருக்கு, அங்க எல்லாமே சூப்பரா இருக்கும், அங்கதான் போறோம், போலாமா? அங்க ஆப்பிள் ஜூஸ் இருக்குமா? அங்க எல்லா ஜூஸும் இருக்கும். நான் கூட்டு போறேன் வாங்க. என்னை ஏமாத்த கூடாது. இல்லம்மா இல்லம்மா, நான் கூட்டு போறேன் வா. இங்க பாரு, நிஜமாதான். வா போலாம் கனகா வா. சரி சரி வாங்கி தரேன் வா. என்னை ஏமாத்தினா அப்புறம் நான் ஓடி போயிடுவேன். ஏமாத்த மாட்டேன், வா முதல்ல காருக்குள்ள ஏறு. உட்காரு. போ உள்ள போ. என்னை ஏமாத்த கூடாது. ஓ நீங்க ஏறுங்க. சரிப்பா. சாரி மேடம், நான் தான் கவனிக்காம விட்டேன். பரவாயில்ல தம்பி,
அவளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க, அது போதும் எனக்கு. கவலைப்படாதீங்க மேடம், உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா சரியாயிடும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். போலாமா? ம். மனோஜ், மனோஜ், வா ரோகிணி. மனோஜ், ஆ, நான் வந்தது கூட தெரியாம நீ என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஒரு கஸ்டமர் வந்து 5 lakhsக்கு பொருள் வாங்கினாங்க. பில்லு போடுறதுக்குள்ள அவங்க வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அதான் அவங்க எங்க போயிட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்தாங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். கவலைப்படாத மனோஜ், கண்டிப்பா வருவாங்க. மத்த கடைக்கு ரேட் செக் பண்ண கூட போயிருப்பாங்க. நான் நல்லா தான் பேசினேன், நல்லா தான் டீல் பண்ணியும் கொடுத்தேன். கண்டிப்பா வருவாங்க மனோஜ். நமக்குன்னு வர்ற பிசினஸ் வராம போகாது. என்னமோ தெரியல, கொஞ்சம் நல்லா வரதெல்லாம் தட்டி தட்டி போகுது. மனோஜ் ஃபீல் பண்ணாத, இப்போ டைம் நல்லா இருக்கு. கண்டிப்பா பிசினஸ் நல்லா போகும். எனக்கு அதுதான் தோணுது. இல்லனா ஒரே நாள் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றதுக்கு கஸ்டமர் வருவாங்களா? பார்க்கலாம். சரி, நீ என்ன விஷயமா வந்த? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. நான் இப்படியே சொன்னேன்னு வையேன், உங்க அம்மா வீட்ல இருந்துட்டு நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஏற்கனவே அப்படி கேட்டுதான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்ன. அதுல இருந்தே நான் இன்னும் வெளியில வரல. நீ போய் கேமராலாம் ஆஃப் பண்ண, நான் சொல்றேன். உன்னை கேமராவை ஆஃப் பண்ண சொன்ன மனோஜ். இப்ப அவங்களால பார்க்க முடியாதுல்ல? இல்ல, பார்க்க முடியாது. உங்க அம்மா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க மனோஜ். நான் யார்கிட்ட சொல்லி அடறது? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். சரி, நடந்தது நடந்து போச்சு. எதுக்கு அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ ஈஸியா சொல்லிட்ட. எனக்கு படுத்த தூக்கமே வரமாட்டேங்குது தெரியுமா? எனக்கு தான் படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. நான் தூங்கணும்னு கண்ணை மூடினா உங்க அம்மா எல்லார் முன்னாடியே நான் அவமானப்படுத்தினது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உங்க அம்மா அப்படி பேசினது தப்புன்னு அவங்க உணரணும். அப்படி உணர்ந்து என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ணுவாங்கன்னுலாம் தெரியாது. அவங்க என்ன அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணணும். ரோகிணி, அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க ஃபீல் பண்றதுனால உனக்கு என்ன லாபம்? எனக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா என்கிட்ட சாரி கேட்கணும்.